இது தமிழ்நாட்டுல மட்டும் நடக்கல, எல்லா இடத்துலயும் நடக்குது. பட் தமிழ்நாடு இட்ஸ் அ மோர் டெவலப்ட் ஸ்டேட். அங்கேயே இப்படி நடக்கும்போது இந்த மற்ற ஸ்டேட்ல இன்னும் எவ்வளவு கேவலமா இருக்கும்னு சொல்லி தான் நம்ம யோசிக்கணும். கவர்மெண்ட் காலேஜஸ்ல நடக்கும்போது வந்து அது ஒரு பெரிய தப்பு இல்லை. அதே ஒரு பிரைவேட் காலேஜ்ல ஆயிட்டா அந்த கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ், அந்த போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் எங்களை எப்படியெல்லாம் உயிர் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் மாமூல் கேட்பாங்க, எப்படியெல்லாம் நம்மள மிரட்டி காசு சம்பாதிப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். நிறைய பேர் மாசு வந்து பெரிய யோகியமான ஆளுன்னு சொன்னாங்க. நான் கூட இந்த மாசு கிட்ட போய் கரப்ஷனை பத்தி பேச போயிருந்தேன். கரப்ஷனை பத்தி வாய் கரப்ஷன் வேர்ட் தான் யூஸ் பண்ண, அதுக்கு எல்லாரும் அந்த ஆள் அசிங்கமா பேசுறான். அப்போ ஒரு லேடிஸ் அவரை விட வயசுல பெரியவங்கன்னு சொல்லிட்டு அந்த பேசிக் மரியாதை இல்லாத ஒரு மந்திரி அவன் எப்படி யோகியத்தை பத்தி பேசுறான்? இது ஏன் இந்த பொட்டி கடைங்க இந்த இதெல்லாம் விற்கிறாங்க, இந்த கஞ்சா டைப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு? அப்ப எவ்வளவு காலேஜஸ்ல அந்த ட்ரஸ்டீஸ் அந்த மேனேஜ்மெண்ட் நடத்துறவங்களே அயோக்கியனா இருக்கிறாங்க. அப்ப வந்து பாவம் இந்த பிள்ளைங்க எங்க போவாங்க? யார்கிட்ட போய் நீதி வாங்குவாங்க? அவன் காசை கொடுத்து அந்த போலீஸ் அந்த மடக்கிடுவான். எவ்வளவு எம்எல்ஏஸ் எல்லாம் எவ்வளவு பொம்பளை கொடுத்தீங்க. அப்ப வந்து எப்படி நீங்க பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்கும்னு சொல்லி நீங்க எதிர்பார்க்குறீங்க? நம்மளோட எதிர்பார்ப்பு தப்பு. ஏன்னா நாங்க தப்பான ஆட்களை நம்ம தேர்ந்தெடுத்தோம். சென்னை பகுதியில ஏன் தமிழகத்திலேயே அடுக்கடுக்கான தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை அது தொடர்பா நடக்கக்கூடிய மரண சம்பவங்கள் அதிகரிக்கிறத பார்க்க வந்து முடியுது. இப்ப ஒரு 4 நாள் வந்து முன்னாடி தரமணி பாலிடெக்னிக் காலேஜோட வளாகத்துக்குள்ளேயே பீகார் 26 ஜனவரி கரெக்டா நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு அந்த ஒரு சம்பவம் வந்து ரிபப்ளிக் டே அன்னைக்கு அந்த ஒரு கொடூர சம்பவம் வந்து அரங்கேறிச்சு. பீகார் ஊரை வந்து சேர்ந்த ஒரு ஃபேமிலியவே வந்து அழிச்சிருக்காங்க, ஒரு 5 பேரு. சோ இந்த மாதிரியான சம்பவங்களை இப்ப பாதுகாப்பு இல்லாம அதுவும் ஒரு கவர்மெண்ட் காலேஜோட ஒரு வளாகத்துக்குள்ளே வந்து நடந்திருக்கு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? மக்கள் இதனால ரொம்பவே கொதிச்சு போறதா வந்து பார்க்க வந்து முடியுது. மக்கள் எந்த மக்கள் போய் கேள்வி கேட்க முடியுது? எந்த மக்கள் வந்து எந்த தலைவர்கள் இந்த மக்களுக்காக போராடுறாங்க? முதல் நம்ம அதை யோசிக்கணும். இப்போ வந்துட்டு இது தமிழ்நாட்டுல மட்டும் நடக்கல, எல்லா இடத்துலயும் நடக்குது. பட் தமிழ்நாடு இட்ஸ் அ மோர் டெவலப்ட் ஸ்டேட். அங்கேயே இப்படி நடக்கும்போது இந்த மற்ற ஸ்டேட்ல இன்னும் எவ்வளவு கேவலமா இருக்கும்னு சொல்லி தான் நம்ம யோசிக்கணும். பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, இந்த பீகார் ஃபேமிலி வந்தவங்க வந்து இது வந்து அவங்க ஓன் பீகாரிஸே தான் அவங்களை அட்டாக் பண்ணிருக்காங்க. ஓகே, இது தமிழ்நாட்டு மக்களோ தமிழர்களோ இது செய்யல. அகையில வந்து நம்ம வந்து தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு இதை எடுக்க கூடாது. பட் லா அண்ட் ஆர்டர் சரி இல்லாதவால் தான் இதெல்லாம் நடக்குது. இப்போ போலீஸ் வந்து இப்ப நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலோ இல்லாட்டி எந்த அளவுக்கு போலீஸ் ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னா இட் இஸ் ஆல் வெரி ரேர். அவங்களோட ரெஸ்பான்ஸே சரியா இருக்குதுல்ல. ஸோ லா அண்ட் ஆர்டர் இஸ் பேட் இன் தமிழ்நாடு ஆல்சோ. பட் மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது டெஃபினெட்லி தமிழ்நாடு இஸ் மில்லியன் டைம்ஸ் பெட்டர்னு சொல்லலாம். ஓகே, ரெண்டாவது வந்து அந்த இந்த பீகார் லேடி அந்த ஹஸ்பண்ட் அந்த குழந்தை வந்து அவங்க வந்து கொண்டு போட்டு 3 இடத்துல போட்டிருக்காங்க. இனிமே ஐ திங்க் தே ஒன்லி காட் அந்த ஆம்பளை அந்த கௌரவ் குமாரோட பாடி, அந்த குழந்தையோட பாடியும் அந்த அம்மா பாடி கடிச்சிட்டு தான் என்னன்னு தெரியல. பட் அந்த அம்மாவோட பாடி இந்த பெருங்குடி ஆமா இப்பதான் மேம் எடுத்தாங்க சொல்றாங்க. இப்பதான் எடுத்தாங்க, ஒரு 1 hour முன்னாடி எடுத்துட்டாங்களா? எடுத்துட்டாங்க, இப்பதான் ஒரு 1 hour முன்னாடி எடுத்தாங்க. ஒரு 2-3 hours I have not followed anything. So எடுத்துட்டாங்கன்னா ஃபைன். பட் ஸ்டில் இது செஞ்சது யாரு? இது செஞ்சது வந்து வந்து அவங்களோட சக பீகாரிஸ் தான். ஓகே, இதெல்லாம் வந்து இந்த பீகார் ஒர்க்கர்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த நார்த் இந்தியன் ஒர்க்கர்ஸ் நிறைய பேருக்கு நல்லவங்க கெட்டவங்க எல்லா இடத்துலயும் இருக்காங்க. தமிழ்நாட்டுல இருக்க ஒர்க்கர்ஸ் நல்லவங்க கெட்டவங்க இருக்காங்க. அந்த நார்த் இந்தியன் ஒர்க்கர்ஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த போதை அந்த இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க பாங்ஸ் என்னமோ அந்த ஒரு இது போட்டு வாயில எப்ப பார்த்தா மென்னிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க எப்ப பார்த்தா போதையில தான் இருப்பாங்க, வேலை செய்யும் போது போதையில தான் இருப்பாங்க. அப்ப அவனோட அந்த நிலைமையில இருப்பான், அவன் என்ன செய்யறான், அவனோட எப்படி இது பண்றான்ட்டு யாருமே ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ வந்து இது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம். இது ஏன் இந்த பொட்டி கடைங்க இந்த இதெல்லாம் விற்கிறாங்க, இந்த கஞ்சா டைப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்குது? இந்த மனுஷனோட புத்தியை நம்ம மாற்ற முடியாது. ஆனா இந்த போலீஸ் வந்து இந்த பொட்டி கடைகளை ஏன் விற்க விடுறாங்க? அப்போ வந்து தி அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் ஆல்சோ ஹேண்ட் இன் கிளவ். அவங்களுக்கும் இதுல ஒரு பங்கு இருக்குது இந்த போதை பொருள்களை விற்கிறதுல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மாமூல் வருது.
இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர். இந்த இந்த கஞ்சா விற்கிறது. ஆனா இந்த மனிதர்கள் செய்தது வந்து அதே பீகாரிஸ் தான், நாட் தமிழியன்ஸ். அதெல்லாம் நம்ம தமிழர்களையோ அவங்களே யாரும் தப்பு சொல்லப்பட, பட் தமிழ்நாடு கவர்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள். ஏன் இதெல்லாம் விற்கிறாங்க, இந்த இந்த பொருள்கள் எதுக்கு இந்த பொட்டி கடையில விற்கிறாங்க? ஸோ இட் நீட்ஸ் லாட் ஆஃப் லா அண்ட் ஆர்டர். இது என்ன சொல்றது, சேஞ்சஸ் வரணும். லா ஷுட் பி ஸ்ட்ரிக்ட். இதெல்லாம் இல்லை. அது இல்லாதவால் தான் மக்களும் திருந்தாம ஊர் சுத்திட்டு இந்த மாதிரி இந்த பாங்க் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அவங்களுக்கு என்ன நேரத்துல என்ன புத்தி வருதோ யாருக்குமே சொல்ல முடியாது. ஸோ திஸ் இஸ் ஆல் கவர்மெண்ட் ஹேஸ் டு லுக் இன்டு இட். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் பார்க்கணும் எப்படியெல்லாம் இந்த மாற்றங்கள் கொண்டு வரணும். இது அவங்களோட வேலை. பட் நீங்க சொன்ன மாதிரி இந்த நந்தனம் காலேஜ்ல அங்க அந்த பொண்ணு வந்து அது கவர்மெண்ட் காலேஜ். வெல் இட் ஹேப்பன்ட் ஈவன் இன் அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்லயும் நடந்துச்சு. பிளஸ் இப்போ கோயம்புத்தூர்ல ரீசெண்டா அந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்து யாரோட வெளியே போய் அந்த ஏர்போர்ட் ஏரியால அதுவும் நடந்துச்சு. ஸோ திஸ் இஸ் ஆல் கவர்மெண்ட் காலேஜஸ் நடக்கும் போது வந்து அது ஒரு பெரிய தப்பு இல்லை. அதே ஒரு பிரைவேட் காலேஜ்ல ஆயிட்டா அந்த கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ், அந்த போலீஸ் ஆஃபீஷியல்ஸ் எங்களை எப்படியெல்லாம் உயிர் எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் மாமூலி கேட்பாங்க, எப்படியெல்லாம் நம்மள மிரட்டி காசு சம்பாதிப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ அகைன் இது வந்து அகைன் இட்ஸ் சிஸ்டம் ஃபெயிலியர். இது வந்து இந்த போலீஸ் ஃபோர்ஸ் சரியில்லை. பிளஸ் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ், இந்த ஹெட்ஸ் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இப்போ பிரின்சிபல்ஸ், அந்த மேனேஜ்மெண்ட். இப்போ நான்லாம் வெரி ஸ்ட்ரிக்ட் மேனேஜ்மெண்ட். நான்லாம் ஒரு வெரி ஸ்ட்ரிக்ட் மேனேஜிங் ட்ரஸ்டி as a lady. okay, there are a lot of ladies and கூட்டி கொடுக்கிறது மேனேஜ்மெண்ட் அவங்களும் இருக்காங்க. ஏன்னா என் வாழ்க்கையில நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஓகே, என்னையே நிறைய பேர் கூப்பிட்டு சொல்லுவாங்க, ஏன் கீதா நீ இதெல்லாம் பேசுற, உனக்கு என்ன, நாங்க வந்து மேனேஜ்மெண்ட்ல இருந்தே எங்களை வற்புறுத்தி மினிஸ்டர்ஸ்க்கெல்லாம் நாங்க வந்து சப்ளை பண்ணுவோம் சொல்லி சொன்னவங்களும் இருக்காங்க. ஆனா இதெல்லாம் நம்ம இப்போ ப்ரூவ், ஏன்னா அவங்க இமீடியட்டா அந்த ஆளு சொன்னவங்களும் செத்தும் போயிட்டாங்க. ஓகே, அப்போ வந்து அதெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியாது. ஆனால் எல்லாத்துக்குமே தெரியும். நிறைய காலேஜ் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ரீசெண்டா ஒரு 2 years முன்னாடி இங்க கூட ஒரு எஸ்எஸ்பி ஒரு காலேஜ்ல அந்த மேனேஜிங் ட்ரஸ்டியே அந்த கிட்ட வேலை செய்யற பொண்ணோட மிஸ்பிஹேவ் பண்றது, அது ஒரு வீடியோ எடுத்து பரவலா போச்சு. அப்ப அதே மாதிரி அந்த ஏசி ஷண்முகம் ஹி இஸ் ஆல்சோ லைக் தட். அப்ப எவ்வளவு காலேஜஸ்ல இந்த ட்ரஸ்டிஸ் அந்த மேனேஜ்மெண்ட் நடத்துறவங்களே அயோக்கியனா இருக்கிறாங்க. அப்ப வந்து பாவம் இந்த பிள்ளைங்க எங்க போவாங்க, யார்கிட்ட போய் நீதி வாங்குவாங்க? அவன் காசை கொடுத்து அந்த போலீஸ் மடக்கிடுவான். அப்ப எந்த இந்த மிடில் கிளாஸ் பிள்ளைங்களுக்கோ ஏழை பிள்ளைங்களுக்கோ யார் வக்காலத்து வரப்போறாங்க? கிடையாது. ஸோ நான் அதுக்குதான் ரிப்பீட்டடா சொல்றது, நீங்க யாரை தேர்ந்தெடுக்கிறீங்களோ, இந்த உங்க தலைவர்களா இல்லாட்டி ஒரு சிஎம்ஆ, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தனி மனிதன் ஒழுக்கம் இருக்கணும். இப்ப விஜய் மாதிரி ஆளெல்லாம் நீங்க தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவனே என்ன எதிர்பார்க்கறீங்க? எந்த லேடிஸ் போய் அவங்ககிட்ட போய் நின்று ஒரு பிரச்சனையை சொல்ல முடியும்? இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். இவங்க எல்லாம் பெரிய தலைவர்கள், இவங்க எல்லாம் ஹீரோஸ் நினைச்சிட்டு நம்ம தான் முட்டாள் ஆறோம். இது சொல்லி பாவம். ஐ ஃபீல் சாரி. இந்த மாதிரி இந்த நடுத்தர வர்க்கத்துல இருந்து வருகிற பெண்களுக்கு நிஜமாவே வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். வேலை செய்யற இடத்துல நிறைய இடத்துல இந்த என்ன சொல்றது, இந்த பாலியல் வன்கொடுமை இருக்குது, இல்லைன்னு சொல்றதுக்கே கிடையாது. ஏன்னா இந்த கவர்மெண்ட்டும் கண்ணை மூடிட்டு இருக்குது. ஏன்னா அவங்களும் அயோக்கியனுங்க, மேனேஜ்மெண்ட்ஸும் நிறைய பேர் அயோக்கியர்களும் இருக்காங்க. அதனால நான் என்ன சொல்றேன், காலம்தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். சொல்லுங்க. பட் ஆனா திமுக தரப்புல இருந்து இந்த மாதிரி போதை புழக்கம் தமிழகத்துல அதிகமானதை பத்தி வந்து கேட்டாலோ, இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, தொடர்ந்து இந்த மாதிரி வன்கொடுமை சம்பவங்கள் நடக்குதுன்னு சொன்னாலும், அதிமுக ஆட்சியெல்லாம் இதை விட நடந்தது, எங்க ஆட்சியில தான் குறைஞ்சிருக்கு, இல்ல இல்ல எங்க ஆட்சியில போதை பழக்கமே இல்ல அப்படின்னு மா சுப்பிரமணியம் அமைச்சர்லாம் சொல்றத பார்க்க முடியுது. அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்களே. இதை எப்படி எடுத்துக்கிறது? டெய்லி மாசு நான் சொல்ற பாருங்க, நிறைய பேர் மாசு ஏதோ பெரிய யோகியமான ஆளுன்னு சொன்னாங்க. நான் கூட இந்த மாசு கிட்ட போய் கரப்ஷனை பத்தி பேச போயிருந்தேன். ஜூலை ஐ திங்க் 2022 or 2023 I stand corrected about the year. நம்ம அந்த ஆள் கிட்ட போய் கரப்ஷனை பத்தி கரப்ஷன் வேர்ட் தான் யூஸ் பண்ண, அதுக்கெல்லாம் அந்த ஆள் அசிங்கமா பேசுறான். அப்போ ஒரு லேடிஸ் அவரை விட வயசுல பெரியவங்கன்னு சொல்லிட்டு அந்த பேசிக் மரியாதை இல்லாத ஒரு மந்திரி அவன் எப்படி யோகியத்தை பத்தி பேசுவான்? அந்த ஞானசேகர் அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்காரன் அவனோட எடுபடி தான். இந்த ஆள் போய் அவங்க கிட்ட சாப்பிட்டுருக்கான். அப்ப நீங்க வந்து மாசு கிட்ட என்ன தனி மனிதன் ஒழுக்கம் எதிர்பார்க்கறீங்க? இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ அகைன் இது வந்துட்டு இவங்க எல்லாம் ஒரு இது, இவங்க வந்து டெஃபினட்டா அவங்க ஆட்சி பிரமாதமா நடக்குதுன்னு தான் சொல்லுவான்.
இப்போ வந்து எங்க தமிழ்நாட்டுல வந்து போதை பொருளே இல்லையா? இருக்குது. லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கெட்டிங் ரூயின்ட். இப்போ ஒண்ணுமில்ல. இப்போ விஜயே he himself is a drug addict. அவங்க ஃபாலோ பண்ற நிறைய பேர் ட்ரக் அடிக்ட்ஸ் அண்ட் ட்ரங்கர்ட்ஸ். நீங்க பாருங்க அவங்க பிஹேவியர், அவங்க எப்படி பேசுறாங்க. அப்ப வந்து இதெல்லாம் வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, இவங்கெல்லாம் வந்து போதையில பேசுறவங்க, போதையில இருக்கவங்கள நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. அதான் எப்பவும் நான் சொல்றது, காலம் பதில் சொல்லணும். இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யார் வந்து மணி கட்ட போறாங்க? இதெல்லாம் எப்ப சரியாக போகுது, சீர்திருத்தம் எப்ப வரும்னு சொன்னா, ஒரு நல்ல தலைவர் வந்து உங்களுக்கு ஆட்சிக்கு வந்தாதான் இந்த நாடு உருப்படும். சொல்லுங்க. தொடர்ந்து அண்ணா யூனிவர்சிட்டி, இப்ப தரமணி பாலிடெக்னிக் காலேஜ் உள்ள, அதுக்கப்புறம் நந்தனம் கவர்மெண்ட் காலேஜ்குள்ள நடந்திருக்கிற இந்த வன்கொடுமைகள், இப்படி கவர்மெண்ட்டுக்கு சொந்தமா இருக்கக்கூடிய இடத்துக்குள்ளே, முக்கியமான அந்த கல்வி நிலையங்களுக்குள்ளேயே இந்த மாதிரியான பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. இத ஏன் இந்த கவர்மெண்ட் சீரியஸா எடுத்துக்கவே மாட்டேங்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா அடுத்தடுத்து இந்த மாதிரி சம்பவங்கள் பார்க்க வந்து முடியுது. ஏன்னா ஏன் சீரியஸா இருக்கு? அவங்க தானே அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். இப்ப நம்ம அவங்கள தானே குறை சொல்றோம். அவங்களோட தப்ப அவங்க எப்பவும் ஏத்துக்க மாட்டாங்க. இப்போ வந்துட்டு ஒரு பிரைவேட் காலேஜ் இப்படி நடக்கும்போது எப்படி பூதாகரமா வருது, அந்த மேனேஜ்மெண்ட் மேல எப்படியெல்லாம் ஆக்ஷன் எடுப்பாங்க பணம் புடுங்கிறதுக்கு. அப்ப வந்து மக்கள் யோசிக்கணும், எதுக்கு இந்த மாதிரி நாட்கள் நீங்க ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுக்கிறீங்க? உங்க மினிஸ்டர்ஸ் எவ்வளவு பேர் ஒரு பொண்டாட்டியோட இருக்கிறவங்க, எவ்வளவு பேர் பொம்பளை பொறுக்கியா இருக்கா, எவ்வளவு எம்எல்ஏஸ் எல்லாம் எவ்வளவு பொம்பளை பொறுக்கீங்க. அப்ப வந்து எப்படி நீங்க பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்குறீங்க? நம்மளோட எதிர்பார்ப்பு தப்பு. ஏன்னா நாங்க தப்பான ஆட்களை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். இப்ப இவ்வளவு ஹேட்ரட் டிஎம்கேக்கு எதிரா வந்து போறது வர தேர்தல்ல ரெஃப்ளெக்ட் ஆகும் நீங்க நினைக்கிறீங்களா மேம்? பட் ஆனா டிஎம்கே சைடு இருந்து ஆமா யூ சே டிஎம்கே சைடு இருந்து எங்களுக்கு எதிரியே கிடையாது, நாங்க மட்டும் தான் அடுத்து பெரும்பான்மையில ஜெயிச்சு வருவோம் அப்படின்ற நிலைப்பாட்டுல உறுதியா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க எப்பவும் என்ன சொல்லுவாங்க, நாங்க பர்ஃபெக்ட், எங்களோட ஆட்சி நல்லா இருக்குது, நாங்க பிரமாதமா பண்றோம்னு சொல்லி. பட் மக்கள் மத்தியில நிஜமாவே டிஎம்கே வந்து நிறைய பேர் ஆர் நாட் ஹாப்பி. ஏன்னா எல்லாரும் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, டிஎம்கே ஆட்சிக்கு வந்தாலே ரவுடிசம் வரும் சொல்லி, விச் இஸ் ட்ரூ. ஓகே, பட் டுடே தேர் இஸ் நோ ஆப்போசிஷன் ஸ்ட்ராங்கா இல்ல. அகல் டிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைக்குது. அவங்க வந்து 200 சீட் ஜெயிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு காலம் பதில் சொல்லும். கண்டிப்பா இதோட இது இன்னும் 3-4 மாசத்துல நமக்கு தெரிஞ்சிருக்கும்ல, யார் தேர்ந்தெடுக்கப்பட போறாங்க, யார் நிராகரிக்கப்பட போறாங்கன்னு சொல்லிட்டு. there'll be lot of surprises. என்னோட சாமி நான் என்ன கூப்பிடுறேன்னா, நிறைய இந்த அயோக்கியர்கள் எல்லாம் வந்து இந்த அரசியல்வாதிகளாம் அழியணும் சொல்லி. Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.